நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கோ அல்லது ஒரு தொழிற்சாலைக்கோ ஒரு கம்பெனியோ எதுக்காக வேலைக்கு போகிறோம்? நம்பர் 1 சம்பளத்துக்காக. ஸோ மணி இஸ் அல்டிமேட். ஸோ சம்பளத்துக்காக மட்டும் எனக்கு சம்பளம் வேணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துக்கும் வேலைக்கு போகக்கூடிய எம்ப்ளாயீஸ் ஒரு டைப்பாக இருப்பாங்க. சில பேர் என்னோட பதவிக்கேற்ற, அதாவது என்னோட ஒரு ப்ரொஃபைலுக்கேற்ற ஒரு சம்பளம் இருக்கிற கம்பெனிக்கு தான் நான் போவேன் அப்படின்னு சில பேர் போவாங்க. இது கொஞ்சம் ஹையர் கேட்டகரி. சில பேர் சம்பளமெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க, நல்ல டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. இது அதுக்கு அதர் ஹையர் கேட்டகரி. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு 3 டைப்பான பீப்புள் தான் இருப்பாங்க. ஸோ இவங்களையெல்லாம் தாண்டி ஒரு லோ கிரேடில் சில எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. அவங்கள வந்து லோ கிரேடுன்னு சொல்கிறதுக்கு காரணமே என்னென்னா, இந்த ஆஃபீஸ்க்குள்ளே பாலிட்டிக்ஸை க்ரியேட் பண்ணுறதே இவங்க தான். இவங்க க்ரியேட் பண்ணுற அந்த பாலிட்டிக்ஸை மறுபடியும் எண்ணெய் ஊற்றி கொழுந்து விட்டு எறிகிறது ஓனராக தான் இருப்பார். காரணம் என்ன அப்படின்னா, ஈவன் மேனேஜரும் கூட வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து சில நேரத்தில் கொழுந்து விட்டு எறிகிறதுக்கு அவர் பற்ற வைக்கிறவங்க கூட இருப்பார். ஸோ இந்த பாலிட்டிக்ஸில் குளிர் காயறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. என்ன காரணம்னா, புதுசாக ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சிருப்பாங்க, அவங்க சீனியராக இருப்பாங்க. இவங்களோட ஜூனியரு வயசில் இருக்கிறவங்க அங்கே சீனியராக இருந்துகிட்ருப்பாங்க. இவங்க வந்து சீனியர், பட் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜூனியர் சீனியராக இருப்பாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இவங்களுக்கு முன்னாடியே அவங்க ஜாயின் பண்ணவங்க, அவங்க பண்ணுறதெல்லாம் இவங்களுக்கு பொறுத்துக்க முடியாது. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட மைண்ட் அது மாதிரி அக்லி மைண்டு தான். அவங்கள பற்றி இல்லாதையும் பொல்லாதையும் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிக்சர் க்ரியேட் பண்ணுவாங்க. இவங்க ஏற்கனவே வேறு இடத்துல வேலை செஞ்ச இடத்துல இந்த வேலையெல்லாம் செஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. அதை கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். சில நேரத்தில் பிக்சரை க்ரியேட் பண்ணி அவங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு சொல்லி போட்டு ட்விஸ்ட் அடித்து மேனேஜரை காக்கா பிடிச்சி, சப்போஸ் மேனேஜரும் இந்த டீமுக்குள்ளே ஒன்றாயிட்டார்னா இது அப்படியே ஓனரோட காதுக்கு போயிடும். ஓனர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, டைரெக்டாக அந்த ஸ்டாஃபை கூப்பிட்டு கேட்குறத நிறுத்திட்டு மேனேஜரை கூப்பிட்டு கேட்டு, அல்லது அவருக்கு கீழே இருக்கிற டெப்டியோ ஒரு ஹெச்ஆரியோ கூப்பிட்டு கேட்டு இந்த பிரச்சனையை வந்து சார்ட் அவுட் பண்ணிடுங்க அப்படின்னு அதை கழித்து விட்டுறது பார்க்கணும். அவருக்கு இருக்கிற பிஸியில், ஒரு சிஇஓக்கோ ஒரு எம்டிக்கோ இருக்கிற பிஸியில் இந்த மாதிரி சின்ன சின்ன மேட்டர்லாம் அவரோட ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த குழாயடி சண்டை மாதிரி பண்ணுற ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பாலிட்டிக்ஸு மறுபடியும் அக்லி ஆகி இருக்கிற ஒரு நல்ல ஸ்டாஃப் வந்து இதில் லாக் ஆகிடுவாங்க. அந்த ஸ்டாஃப் போனதுக்கப்புறம் தான் அந்த இடத்த நிரப்புறதுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிறத வந்து ஓனர் கண்டுபிடிப்பார். ஸோ இதுக்கு முன்னாடியே அதை வந்து தடுத்து நிறுத்திடுங்க. இந்த 4வது கேட்டகரி பீப்புள் இருந்தாங்கன்னு நினச்சின்னா வேலை அவங்கள அங்கேருந்து அனுப்பிடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப உங்கள் வளர்ச்சிக்கும் உங்கள் தொழிற்சாலைக்கும் உங்கள் பிஸ்னஸ்க்கும் நல்லது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீய சக்தி தான். இட்ஸ் அ தீய சக்தி தான். அவங்கள உடனே நிறுத்துறதுக்கு வழி பாருங்கள். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை பாய்.